முதல் செய்தியாக இன்னைக்கு ரொம்ப பரபரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் ஒரு 15 வயது சிறுமியை ஒரு 8 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், அதே போல் கரூரில் ஒரு சிறுமியை வாயில் துணியெல்லாம் வச்சு குத்தி அதை கடத்துவதற்கு முயற்சி பண்ணப்போ பொதுமக்கள் பிடிச்சிட்டாங்க. அந்த இளைஞன் ஒரு கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? மிக வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அவலமான ஆட்சி அடியோடு நீங்கி அடுத்த ஆட்சி வரும் வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன ஏற்படும் என்கின்ற பயமும் வருகின்றது. ஏன்னா ஒரு காபந்து அரசு, அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு பயப்படக்கூடிய ஒரு செயல் நடந்திருக்குன்னா எல்லாருக்கும் பயம். பெண்களுக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி. பாருங்க, கரூர்ல சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து சம்பவங்கள், எத்தனை சம்பவங்கள் பாருங்க. இதுல என்ன நமக்கு வருத்தமான ஒரு விஷயம்னா, ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு இல்லையா இந்த சம்பவம், திருவண்ணாமலையில் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. இப்போது வரை எஃப்ஐஆர் போடல. அது அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சை பார்த்தப்போ எனக்கே தெரிஞ்சது. அப்ப போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெண்ணுக்கு தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போயிருக்காங்க. ஒரு கால் அந்த மாதிரி அடிபடாமலா இருந்தா விஷயமே வெளியே வந்திருக்காது. வேற வழியில ஆஸ்பத்திரி போன அட்மிட் பண்ண காரணத்தினால இப்ப எப்படியோ வெளியில லீக் ஆயிடுச்சு. எப்படியோ இந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த செய்தியே வெளியே வர விடாமல் தடுக்கணும் என்பதற்காக காவல்துறை முயற்சி செய்திருப்பதாக நமக்கு புரிகிறது. இப்படிப்பட்ட காவல்துறையை நம்பி எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? அப்ப காவல்துறை யாருக்கு காவல்துறை? ஆளக்கூடிய கட்சிக்கு காவல்துறையா, மக்களுக்கு காவல்துறையா? காவல்துறை யாருக்கு நண்பன்? உங்கள் நண்பன் போட்டுக்கான யாருக்கு நண்பன்? இதில் யாருக்கு கேள்வி வந்திருக்கிறது. ஸ்ரீ டிவியில் ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்கீங்க போல, லட்சக்கணக்கில் போயிருக்கிறது. கேடு திமுக கேடு என்ற ஒரு அருமையான பாட்டு. அதுல ஒரு வரி வரும், பச்சை குழந்தையை கெடுக்கிறாங்க, பள்ளியில்லா பாட்டியை கெடுக்கிறாங்கன்னு ஒரு வரி வரும். பல பேர் அந்த கருத்தை ஆதரித்து இந்த அளவுக்கு பெண்களுக்கு ஆபத்துள்ள ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பல பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம சொல்றது மட்டும் இல்ல, துரந்தர் பிரேமலதாவே சொல்லியிருக்காங்களா? ஆமா, தன்னை எரியாமல் அவர்கள் வாயிலிருந்து சில விஷயம் வந்து விடுகிறது. அதான் ஜெயலலிதா இவங்களுடைய விஜயகாந்துடைய ஆவி உள்ள புகுந்து பேசுகிறது என்றெல்லாம் கூட கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த பாட்டுல நான் ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு மோசம், அதுக்காக நான் வேதனையா சொல்றேன். பச்சை குழந்தை என்பதை கூட விட்டுவிட்டு பிறந்து இருக்கக்கூடிய குழந்தைய கூட, இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை. பள்ளிலா பாட்டி கூட கிடையாது, படிக்க இருக்கக்கூடிய பாட்டியை கூட கெடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? இதற்கு நான் 2 பேரை பழி சுமத்துறேன். ஒண்ணு இங்கு உள்ள திரைப்படங்கள், இன்னொன்று அரசியல் கட்சி, ஆளக்கூடிய கட்சி. அளவுக்கு மீறிய பாலியல் வக்கிர உணர்வை தூண்டக்கூடிய இன்றைய திரைப்படங்கள், சின்ன திரையா இருக்கலாம், பெரிய திரையா இருக்கலாம், ஆளக்கூடிய கட்சி. இப்ப இந்த சின்ன திரையோ பெரிய திரையோ, who is controlling this? ஆளுங்கட்சி தான். ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த திராவிட மாடல் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். நான் எனக்கு வந்த ஒரு சம்பவம், எனக்கு நினைவு ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்ரீ டிவியில 10 ஆண்டுக்கு முன்பு ஆரம்பித்த காலத்துல சாமி தியாகராஜனுடைய பெரிய புராண தொடர் சொற்பொழிவு வந்திருக்கும், எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அதுல பெரிய புராணத்தை பற்றி சொல்லும் போது அவர் அந்த சேக்கிழார் பெருமான் சோழ நாட்டினுடைய சிறப்பை பற்றி முதல்ல சொல்லிட்டு தான் பெரிய புராணத்துக்கு வரார். அப்ப அந்த தொடர் சொற்பொழிவு, அந்த தொடர் சொற்பொழிவுல நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், முதல் 3 நாட்களுக்கு மனுநீதி சோழனை பற்றி மட்டுமே சாமி தியாகராஜன் பேசினார். அப்ப நான் 3ஆவது நாள் முடிஞ்ச பிறகு கேட்டேன், என்னையா பெரிய புராணம் சொன்னீங்க, மனுநீதி பத்தியே 3 நாள் பேசிட்டீங்களே அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு, பெரிய புராணத்திலே அந்த அளவுக்கு மனுநீதி சோழனுடைய பெருமையை பற்றி வலியுறுத்தி அவ்வளவு விசாரமா சொல்லியிருக்காங்க. அப்ப நானும் சொல்லித்தான் ஆகணும். அப்ப ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் கூட தப்பு செய்தால் தேர்காலிலே இட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீதிக்கு சாட்சியாக, நேர்மையாக, வழிகாட்டியாக இருந்த மன்னர் இருந்த காரணத்தினால்தான் அவனுக்கு மனுநீதி சோழன் என்ற அந்த பாராட்ட கொடுக்கிறார். இப்ப இந்த சம்பவத்துல நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம பார்க்க இந்த சம்பவமா, விளாத்தி குளமோ இல்ல கரூரோ, தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா
இட் இஸ் யார் அந்த சாரா இருக்கலாம், கோயம்புத்தூர் நடந்த குற்றங்களா இருக்கலாம், தொடர்ந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா there is a political patronage of the criminals. அந்த குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்கின்ற காரணத்தினால்தான் குற்றம் செய்ய சுமத்தப்பட்டவனோட அமைச்சரே போய் நேர்ல போய் வீட்டுல உட்கார்ந்து பேசுறாரு, போட்டோ எடுத்துக்கிறாரு வெளிப்படையா. ஆகவே குற்றத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த கட்சி இப்படி இருக்கின்ற காரணத்தினால் குற்றச்செயல் நடக்கிறது. அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், திமுக பேசக்கூடிய விளம்பரம் காட்டக்கூடிய விளம்பரத்தில் மட்டும்தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, மேடை பேச்சில் தான் பாதுகாப்பு இருக்கிறதே தவிர உண்மையிலே வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. அதனால பெண்களுடைய கண்ணீர் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். நம்ம நாட்டில் நம்ம சும்மா ராமாயண மகாபாரதத்துல சொல்றோம், ஒரு திரௌபதியுடைய கண்ணீர் வந்து ஒரு பெரிய கௌரவ சாம்ராஜ்யத்தை கீழே வீழ்த்தி இருக்கு. சீதையுடைய கண்ணீர் பெரிய ராவணனை பத்தி எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ராவணன் வீழ்த்தியது சீதையுடைய கண்ணீர். அந்த பெண்களுடைய கண்ணீருக்கு அந்த அளவுக்கு ஒரு வலிமை இருக்கிறது. ஆகவே பெண்களுடைய கண்ணீர், அது அபலை பெண்கள் பாதிக்கப்பெண்களுடைய கண்ணீர் வந்து நிச்சயம் வந்து பதில் சொல்லும். அதனால எலெக்ஷனுக்கு நீங்க போகக்கூடிய ஒவ்வொரு ஓட் கேஸ்ட் பண்ணும்போது நினைச்சு பாருங்க, அப்பா அப்பான்னு சொல்றாரு, ஆனா இந்த மாதிரி பெண்கள் மேல அக்கறை இருந்தா அப்பான்னு சொல்லிக்குவாரா? வேணும் வாய் வார்த்தை மட்டும் போதுமா? அதனால இதற்கு தகுந்த பதிலை ஒரு முறை ஓட்டு போடும்போது நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் இதை நான் கேட்டுக்கிறேன். அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அரசு எதுவோ அதற்கான உங்கள் ஓட்டு இருக்கணும். அதற்கான வாய்ப்பு மிக அருகாமையில் இருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக ஒரு பெரிய இந்த ஒரு சம்பவமே தமிழக அரசியல புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். அப்பதான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன்.